இப்போ இதே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய விஷயங்கள் படிச்சிருவாரு, நிறைய விஷயங்களை பற்றி தெரியும். எதை எங்கே பேசுறது, எப்படி பேசுறது அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுவார். அந்த கன்ஃபியூஷனில் நம்மகிட்ட ஏதாவது ஒன்று பேச வந்தார்னு வச்சிங்கன்னா நமக்கு பாதி புரியவே புரியாது. இப்போ இந்த சங்க விழாவிற்கு அவர் வந்திருக்கார், இந்த சங்கமத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா, இது ஒரு மாபெரும் விழா. இந்த அல்தானா தமிழர் சங்கமம் உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். இது அபுதாபியில் நடக்கின்றது என்று சொன்னார்கள். ஆனால் அபுதாபியில் இருந்து ருவைஸ் என்பது ஒரு 250 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடம். இந்த ருவைஸிற்கும் துபாய்க்கும் உள்ள அந்த தொலைவு என்று பார்க்கும் பொழுது அது தண்ணியில் நீந்தி வருவதா இல்லை வராமல் இருப்பதா என்ற கடினமான ஒரு கட்டத்தை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் இருந்து இப்படியே நம்ம சவுதி பார்டர் வழியா போனா கத்தார் வந்துவிடும் என்பதும் உங்களுக்கு தெரிந்த விஷயம். இதுக்கும் நம்ம விழாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா பேசுறப்ப ஏன் இது சொல்றாருன்னா, அவருக்கு இவ்வளவு விஷயம் தெரியும். அதாவது அபுதாபிலேருந்து இது 250 கிலோமீட்டர்னு தெரியும். அப்புறம் இந்த பக்கம் சவுதி பார்டர் இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் சவுதி பார்டர்லேருந்து அப்படியே போனால் கத்தார் வந்துடும் தெரியும். இது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால நம்மளும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அப்போ ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தானே, சூப்பர் ஸ்டாருக்கும் உலகநாயகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னார். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அது என்னன்னா, இப்போது நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன், ஓகே, அதே மாதிரி நீங்கள் கமல் சாரோட ஃபேன், 2 பேரையும் அட் அ டைமில் மீட் பண்ணுறீங்க. கமல் சார்கிட்ட போய் சொல்கிறீங்க, சார் நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே கமல் சார் என்ன பண்ணுவார்னா, இன்று புதன் என்றால் நாளை மறுநாள் வெள்ளி என்றால் நாளை வியாழனாகத்தான் இருக்கக்கூடும். வியாழனை குரு என்றும் சொல்லலாம், ஜூபிட்டர் என்றும் சொல்லலாம். ஜூபிட்டர் என்றால் இப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம் யோசிப்போம். என்ன பிரச்சனைனா, போனவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஐயோ வியாழக்கிழமைங்கிறத நம்ம சும்மா உட்காந்துருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. ஆனால் இதே நம்ம சூப்பர் ஸ்டார்ட்ட போய், சார் நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. ஓ நாளைக்கு தேர்ஸ்டேவா, நாளைக்கு தேர்ஸ்டேவா, ஓ இன்னைக்கு வெட்னஸ்டே, இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு தேர்ஸ்டே, ஓ நாளைக்கு தேர்ஸ்டேவாமே, நாளைக்கு தேர்ஸ்டே அப்படின்வார். நம்மளை அப்படியே அறிவாளி ஆக்கி, ஏதோ நாம சொல்லி தான் சூப்பர் ஸ்டாருக்கே தேர்ஸ்டேங்கிறது தெரிஞ்சுது அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார். இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள உள்ள வித்தியாசம்.